லவ் டுடே அப்படின்ற பிரம்மாண்டமான ஒரு ஹிட் படத்தை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் மறுபடியுமே ஹீரோவா இந்த முறை ஓமை கடவுளே அப்படின்ற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்திருக்கக்கூடிய அஸ்வத் மாரிமுத்தோட இணைஞ்சு டிராகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படம் வெற்றியை ருசிச்சுதா இல்லையா அப்படின்னு திரை விமர்சனம் மூலியமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தன்னோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்லதுக்காக எந்த தவறையுமே செய்யறதுக்காக துணியக்கூடிய ஒரு யங்ஸ்டர், அவன் அந்த விளைவை உணரும் போது வரக்கூடிய விஷயங்கள் இப்படின்னு கமர்ஷியலான ஒரு பயணம் தான் இந்த படத்துடைய ஒன்லைன். பிரதீப் ரங்கநாதன் 12th நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனா இருந்து 96% மார்க் எடுத்து மெரிட்ல ஒரு காலேஜ்ல சேர்றாரு. வழக்கமா நம்ம ஸ்கூல்ல இருந்து காலேஜ்க்கு போகும்போது இலவச இணைப்பா தொத்திக்கக்கூடிய காதல் அப்படின்ற உணர்வு வருது. அதுல ஒரு பொண்ணு இவரை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறதால காலேஜ்லயே அடாவடி செய்யக்கூடிய பையனா இவர் வலம் வராரு. அதோட மட்டும் இல்லாம 48 அரியர் வச்சிருக்கக்கூடிய பையனாவும் அனுபாமாவை காதலிக்கக்கூடிய பையனாவும் கல்லூரி ப்ரொஃபஸரா இருக்கக்கூடிய மிஸ்கினை எதிர்த்து வாழ்க்கையவே வைப் செய்யக்கூடியவராகவும் வலம் வந்துட்டு இருக்காரு. தன்னோட படிச்சவங்க எல்லாருமே ஒரு நல்ல நிலைமைக்கு போய் வேலையில சேரும் போது இவர் மட்டும் பிக் பாஸ் பார்த்து பொழுது கழிச்சிட்டு இருக்காரு. இப்படி இருக்க இவரை பார்த்த அனுபாமா என்ன பண்றாங்கன்னா பிரதீப்பை பிரேக்கப் செஞ்சுறாங்க. இனி அவளுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்ற ஒரு கொள்கையோட என்ன பண்றாருன்னா வேகமா போய் ஒரு போலீஸ் சர்டிபிகேட்லாம் ரெடி பண்றாரு. செஞ்சு 3 லட்சம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்றாரு. வாழ்க்கையில இப்படி எல்லாமே செட்டில் டவுன் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மிஸ்கின் என்ன பண்றாரு, பிரதீப்பை பாக்குறாரு. இவன் போலி சான்றதெல்லாம் வச்சுதான் இப்படி போயிருக்கான் அப்படின்றத பத்தி பேசி இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுக்கும் போது அவர் என்ன பண்றாரு, பிரதீப் காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஆனாலும் கூட அப்ப என்ன பண்றாருன்னா மிஸ்கின், சரி 48 அரியரையுமே நீ இப்போ கிளியர் பண்ணு, மறுபடியும் உன்னோட தப்ப திருத்திக்கோ, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பிரதீப் என்ன செஞ்சாரு அப்படின்றதுதான் இந்த டிராகன் படத்தோட மீதி கதை. பிரதீப் அப்படியே அந்த காலத்துல நம்ம எல்லாரும் ரசிச்சு பார்த்த ஒரு தனுஷ் மாதிரியே இருக்காரு. அவரோட காமெடி டைமிங்ல இருந்து ரைமிங்ல இருந்து காதலிக்கிறதா இருக்கட்டும், பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா ஃபீல் பண்றது வரைக்குமே தனுஷ் அப்படியே இவர் பிரதிபலிச்சிருக்காரு. அதே சமயம் தனிப்பட்ட முறையில பிரதீப்பையும் நம்மளை ரசிக்க வச்சிருக்காரு. கண்டிப்பா தமிழ் சினிமாவுக்கு பிரதீப் ஒரு நல்ல வரவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதோட ஏன் விடுவானே, ஏன் அடுத்த சென்சேஷனலே இவரு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அனுபாமா முதல்ல வெறும் காட்சி பொருளுக்காக மட்டும்தான் இருக்காங்க, வழக்கமான ஹீரோயின் மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல அப்படியே பிரதீப் அரியர் கிளியர் பண்றதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஹெல்ப்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகா எடுத்திருந்தாங்க இந்த படத்தை. இயக்குனர் அஸ்வந்த் இந்த காலத்துடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத முழுசா உள்வாங்கி அதுல ருத்ரதாண்டவமே ஆடி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் சித்து, ஹர்ஷத் கான் அப்படின்னு ஆரம்பிச்சு பெட்பான் ரவி, ஜோ மைக்கேல்னு பல யூடியூபர்களை அங்கங்க வர வச்சு கைத்தட்டலையுமே வாங்கியிருக்காரு அஸ்வத் மாரிமுத்து. அதே நேரத்துல மிஷ்கின் இதுல ஒரு ப்ரொஃபஸரா வராரு அப்படிங்கும் போது எல்லாருக்குமே என்ன இருக்கும், ஓகே டான் படத்துல வரக்கூடிய எஸ்ஜே சூர்யா மாதிரி இருப்பாரு அப்படின்னு நம்ம ஒண்ணு நினைச்சிருந்தா இது அப்படியே வேற கதையால இருக்கு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை அவர் அதுல பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துல படத்துல கெத்து பையன் பொண்ணுங்களை திட்டக்கூடிய சாதாரண ஒரு டீனேஜ் பையன் மாதிரி கொண்டு போயிருந்தா கூட ரெண்டாவது பாதியில அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ரியலைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டியிருக்கிற இடம் மிகப்பெரிய அழகான ஒரு தாக்கத்தை கொடுத்திருந்துச்சு. அதுலயுமே பிரதீப்புடைய அப்பாவா வரக்கூடிய மரியம் ஜார்ஜ் இவரெல்லாம் கடைசி வரைக்கும் தன்னோட மகனுக்காக நிக்கிற இடம்லாம் வேற லெவல்ல ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்துச்சு. இதுக்காகவே அவரோட காலில் விழுந்து பிரதீப் அழுகிறது இந்த மாதிரியான எமோஷனல் இடத்துலயுமே ஸ்கோர் செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். என்ன இவ்வளோ பிளஸ் இருந்தாலும் கூட 18+ ஆன விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லா ஏஜ்காரங்களும் பார்க்குற மாதிரி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அதே போல படத்துல வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதுலயும் அனுபவத்துல சொல்றதெல்லாம் பூமரா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த தலைமுறைக்கான வசனங்கள் எல்லாமே சூப்பரோ சூப்பர். விஜய் சித்து, ஹர்ஷத் கான் இப்படின்ற இளம் நடிகர்கள்லாம் தங்களுக்கு கொடுத்திருந்த என்ன பொறுப்போ அதை அழகா செஞ்சு அசத்தி இருந்தாங்க. டெக்னிக்கலா ஒளிப்பதிவு செம கலகலப்பா இருந்துச்சு. இசை பின்னி பெடல் எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். வழக்கம் போல எல்லா படத்துலயும் வரது போல இந்த படத்துலயும் இசை படத்துக்கு ஒரு பேக் போனாவே அமைஞ்சு பின்னி பெடல் எடுத்திருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே போல பிரதீப்போட எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்றது இந்த படத்துல நிரூபணமாவே ஆயிருக்குன்னு சொல்லணும். மற்ற நடிகர்களோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு. டெக்னிக்கல் விஷயங்கள் அப்படின்றது கண்குளிர போதுமான அளவுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது பாதி குறிப்பா எமோஷனல் காட்சிகள்லாம் நம்ம மனசை உருக்குச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நல்ல ஒரு என்டர்டைனரா நம்மளை ஈர்க்கிற மாதிரியான இந்த டிராகனுக்கு நம்மளும் எல்லாரும் சேர்ந்து ஃபயர் விடலான்னு சொல்லலாம். இது போல சினிமா விமர்சனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிருங்க. பார்க்காதவங்க மறக்காம கண்டிப்பா போய் தியேட்டர்ல டிராகன் படத்தை பாருங்க. நன்றி.